ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஒட்டோவாவே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிறத வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் எல்லா மொபைலுக்குமே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். இப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் வர்றப்போ வந்து சில மொபைல்ஸில் வந்து அப்டேட் வந்தோடனே அப்டேட் பண்ணட்டுமா அப்படின்றது கேட்கும். ஸோ நம்ம அப்டேட் அப்படின்றது கொடுப்போமா இருந்துச்சுன்னா அப்டேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ பட் நம்ம சம்டைம்ஸ் வந்து அப்டேட் கொடுக்காமலே வந்து சில மொபைல்ஸில் வந்து ஒட்டோவாவே இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அப்டேட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்படி ஆகும்போது சம்டைம்ஸ் நம்ம மொபைலில் உள்ள டேட்டாவுமே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். பட் நம்மளால் வந்து இந்த ஒட்டோவாவே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணி கொள்ள முடியும். ஸோ நமக்கு தேவையான மாதிரி வந்து அப்டேட் பண்ணணும்னா விரும்பினோம்னா மட்டுமே அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி நம்ம மொபைலில் எனேபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தோன்னா ஒட்டோவாவே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிருதா? ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகலாம், ஷோ ஆகாமலும் இருக்கலாம். ஷோ ஆகுனுச்சுன்னா நோ இஷ்யூ. ஷோ ஆகாட்டி என்ன செய்யுங்க அப்படின்னா, இதுக்கு மேலே உள்ள அபவுட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கொண்டே இருங்க. அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து உங்கள் மொபைலோட பின்கோடை வந்து கொடுக்க கேட்கும். ஸோ அதையுமே ஒருக்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மொபைலில் வந்து எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகுன அப்புறமா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இப்போ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதுலேயுமே கீழே ரொம்ப கவனமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்டேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து எனேபிளில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இதை டிசேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அப்டேட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ அப்டேட் எதுவும் வரமா இருந்தாலுமே உங்கள்கிட்ட கேட்கும் அப்டேட் பண்ணட்டுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஸோ இந்த இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைல் அதாவது ஒட்டோவாவே சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிற இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.